இந்த தோசையை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ராகி தோசை தான். செம்ம டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. நம்ம டக்குன்னு இட்லி தோசை மாவு இல்லைனாலும் நம்ம இந்த தோசையை வச்சு சூப்பராக ஹெல்த்தியாக கொடுத்துடலாம். வாங்க, இது கடலை சட்னியோட சர்வ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் செம்ம அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 200 கிராம் அளவுக்கு ராகி அரிசி மாவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நறுக்குனது, தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டி இல்லாமல். இந்த மாதிரி பக்குவத்தில் நமக்கு இருக்கணும். ரவை தோசை மாதிரி நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ கல் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் தடவிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி போட்டு நல்லா ஒரு தடவையும் ஊற்றும் போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வெளியிலேருந்து உள்பக்கமாக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் சிம்மில் இருக்கணும். நம்ம ஊற்றி முடித்தோன்னா ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு சுட்டிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான ராகி தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.